Hello friends, welcome to Genesis Design. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி இந்த டிசைன் வந்து சாரியிலே கொடுத்திருந்தாங்க. saree means blouseலயே saree purchase பண்ணும்போதே இந்த டிசைன் வந்து வந்தது. சோ வந்து அதுக்கு வந்து நம்ம எப்படி அதுக்கு டெய்லர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டாங்க. ஏன்னா ஸ்டிட்ச் பண்ண வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். செயின் ஸ்டிட்ச் அண்ட் புட்டாஸ்லாம் கொஞ்சம் போட்டுட்டாங்க அண்ட் ஸ்லீவும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் எதுக்கு இது காட்டுறேன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த இது காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி தான் டிசைன் இருந்துச்சு. இதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து செயின் ஸ்டிச் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம டெய்லருக்கு வந்து ஸ்டிச் பண்ண வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அவங்க 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கேட்டாங்க. இது பாருங்கள், நம்ம மறுபடியும் ஃப்ரேமில் போடும்போது இந்த கிளாத் வந்து கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்குது பாருங்கள். நான் ஸ்டிச் பண்ணுற ப்ளேஸ்லாம் இதெல்லாம் காட்டுறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவே எடுத்தேன். நம்ம அப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம். பட் பாருங்கள், ஃபஸ்ட்லேயே வந்து ஜர்தோசி இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நான் இப்போ பாருங்கள் 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்க சொன்ன மாதிரி அங்கங்கே ஒரு புட்டாஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம் இந்த ஒர்க்கில். இது டெய்லர் தான் தந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்லீவும் டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இது பண்ணுறோம். இது வந்து சும்மா ஒரு சின்ன ஐடியாவுக்காக தான் வந்து நான் இதை வீடியோ எடுத்திருக்கேன். இதை சுற்றி வந்து நான் பீட்ஸ் தைக்க போகிறேன். சுகர் பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி நீங்களும் saree பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் வந்து ப்ளவுஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி அவுட்லைன் எதுவுமே இல்லைன்னா ஒரு செயின் ஸ்டிச் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்தேன். அகெயின் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதோட அவுட்லைன் ஃபுல்லாக. இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்லீவும் இந்த நெக் வந்து இந்த ஒர்க் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புட்டாஸ் ஃபுல்லாக அங்கங்கே வச்சாச்சு. இந்த டிசைன் ஆனால் சாரியிலே குத்துனது நல்லா அழகாக இருந்தது, நீட்டாக சூப்பராக. இந்த மாதிரி நீங்களும் saree பர்ச்சேஸ் பண்ணும்போது எதாவது ப்ளவுஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நெக் லைன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எடுத்தேன். அதே மாதிரி இது ஃப்ரேமில் போடும்போது கண்டிப்பாக சுருக்கெலாம் வந்தது பாருங்கள். அங்கே ஸ்ட்ரிங்க் ஆகி தான் இருக்குது. பட் ஸ்டிச் பண்ணிட்டா சரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.